செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை காவலர்கள் கண்முன்னே வழக்கறிஞர்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். நேற்று இரவு சுமார் 11-12 மணி அளவுல இந்த கொலையானது நிகழ்ந்திருக்கிறது. தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே அந்த சென்னையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய பாதையில இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடியதாக காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்ட, அதாவது வில்லிவாக்கத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ரங்கநாதன் என்பவர், இந்த ஐநாவரத்தை சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் நேற்றைய தினம் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையின் நடுவே நின்று கொண்டிருப்பதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு சென்றிருந்த காவலர்கள் அவரை ஓரமாக அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டிருந்தார். அப்போது அவர் தன்னுடைய மகன் தொலைபேசி எண்ணை கொடுத்ததாகவும், அவரிடம் கேட்டபோது தன்னுடைய தந்தை மனநலத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாக, தற்போது சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவர் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறினார். இந்நிலையில அங்கு வந்த உயர்தர தார் என்று சொல்ல போகக்கூடிய அந்த ஜீப் வாகனத்தில் வந்த 2 வழக்கறிஞர்கள் அங்கு தன்னுடைய காரை நிறுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த காரினுடைய கதவினை மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த முதியவர் ரங்கநாதன் திறந்திருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த 2 வழக்கறிஞர்களும் அந்த ரங்கநாதனை கடுமையாக தாக்கியுள்ளனர். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த ரங்கநாதன் பின்பக்கம் மண்டையில் பலத்த அடிபட்டதன் காரணமாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரங்கநாதனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில 2 வழக்கறிஞர்கள் மீதும் தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சிறையில் அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கனவு அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் காரின் கதவை திறந்ததற்காக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.